Good morning to all. Now let's see about magnetic hard disk drive with GMR sensor. We all know magnetic materials are used for recording and reading of audio and video signal. They are also used in storage devices such as magnetic tapes, floppy disk, and hard disk. Apart from this, it is also used as a sensor. Now, let's see about HDD with GMR sensor. HDD is nothing but hard disk drive made of magnetic garnet materials called magnetic hard disk drive. It is a mass storage device recently used for storing data to a very high level in terms of terabytes. Nowadays, GMR sensors has a very high magnetic sensitivity which is used to read and write the data at greater speed. The principle behind this is in hard disk drives, the binary data in terms of zeros and ones are stored by inducing magnetic moment in a thin magnetic layer, and GMR effect is used as a principle to read the data in HDD. 0 represents missing transition and 1 represents transition in the medium. I repeat, HDTன்றது என்னன்னா ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ஸ். இது வந்து மேக்னெட்டிக் கார்னெட் மெட்டீரியல்ஸ்னால பண்ணதுனால இதை மேக்னெட்டிக் ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ஒரு மாஸ் ஸ்டோரேஜ் டிவைஸ். நம்ம வெரி ஹை லெவலில் டெராபைட்ஸில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற ஒரு டிவைஸ். இதில் ஜிஎம்ஆர் ஜெயிண்ட் மேக்னெட்டோ ரெசிஸ்டிவ் சென்சர் அப்படின்றது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நம்ம டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்காக கிரேட்டர் ஸ்பீடில். ஏன்னா இதுக்கு வந்து ஹை மேக்னெட்டிக் சென்சிட்டிவ் வந்து இருக்குது. இந்த ஹெச்டிடியில் நம்ம டேட்டாவை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறோன்னா நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ பைனரி டேட்டாவாக, அதே மாதிரி தான் இங்கே நம்ம அதை ஸ்டோர் பண்ணுறோம். இதில் பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு ஒரு தின் மேக்னெட்டிக் லேயர் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் லேயரில் தான் நம்ம இந்த டேட்டாஸை பைனரி டேட்டா தட் இஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அதில் ஜிஎம்ஆரை வந்து நம்ம யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை வந்து நம்ம ரீட் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் நம்மளுக்கு அதில் ஜீரோன்னு ரெப்ரசன்ட் பண்ணுச்சுன்னா அது வந்து என்ன டினோட் பண்ணுதுன்னா மிஸ்ஸிங் டிரான்சிஷன். அதே ஒன்றுன்னு வந்ததுன்னா அதில் வந்து டிரான்சிஷன் இருக்குது அப்படின்றத வந்து நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். Next, the construction. The HDT consists of a recording medium made of thin layer of magnetic garments grown over a substrate. ஸோ ஒரு தின் சப்ஸ்ட்ரேட் மேலே நம்ம ஒரு மேக்னெட்டிக் லேயரை வந்து நம்ம க்ரோ பண்ணுறோம். இதுதான் நம்மளுக்கு அதோட ரெக்கார்டிங் மீடியம், தட் இஸ் த ஹார்ட் டிஸ்க் டிரைவ். த ஜிஎம்ஆர் சென்சார் இஸ் மேட் ஆஃப் ஃபெரைட்ஸ் அண்ட் ஆன்டிஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபார் ரீடிங் எலிமெண்ட். ஸோ ரீடிங் எலிமெண்ட் அந்த ரீடு கரண்ட்டுன்ட்டு இருக்கு இல்லையா, இதில் அந்த ரீடு கரண்ட்டுன்றது தான் நம்மளுக்கு ஜிஎம்ஆர் சென்சார். அதை வந்து நம்ம ஃபெரைட்ஸ் அண்ட் ஆன்டிஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்னால நம்ம பண்ணியிருக்கிறது. ரைட் கரண்ட்டுன்றது என்னன்னா த ரைட்டிங் எலிமெண்ட் விச் இஸ் மேட் அப் ஆஃப் இண்டக்டிவ் மேக்னெட்டிக் டிரான்ஸ்டியூசர். த ரைட்டிங் எலிமெண்ட் அண்ட் த ஜிஎம்ஆர் சென்சார் ஷால் பி மேட் to slide over the recording media in longitudinal direction. So both the reading element to the write current to me, that is GMR and the writing element, இது ரெண்டுமே நம்மளுக்கு ஸ்லைட் ஆகும் ரெக்கார்டிங் மீடியா மேலே longitudinal directionல. Hence this method is called as a longitudinal reading. The current flow through the GMR and the writing element shall be adjusted, and in turn of magnetization is sensed, that is controlled in the recording media. So when we give the current supply, the GMR sensor and the writing element, it produces magnetization, and this magnetization is controlled in the recording media. ஸோ நம்ம கொடுக்குற கரண்ட் வந்து இந்த ஜிஎம்ஆருக்கும் ரைட்டிங் எலிமெண்ட்டுக்கும் போகும்போது அது மேக்னடைசேஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மேக்னடைசேஷனை இந்த ரெக்கார்ட் மீடியம் மூலமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம்.
So as said, the main elements in the construction are the recording medium, which is a thin layer of magnetic garments, the reading element and GMR, which is made of ferrites and antiferromagnetic materials, the writing element made of inductive magnetic transducer. Since the recording is done in longitudinal way, it is called longitudinal recording, and the magnetization sensing when the current is applied is being controlled in the recording media. So while working, the writing and storing is done by the following methods. When current is passed through the writing element and magnetic field, a band gap of magnetic transducer is being induced. During writing, the amplitude of the current is kept constant and the direction of current is reversed. Due to reversed current, that is from south to north, a recording medium is being carried out. When the magnetic field is greater, 1 is stored as data in the recording medium, and when there is no magnetic transition, 0 is being referred. In this case, zeros and ones are stored in the recording medium. இப்போ எப்படி நம்ம ரைட் பண்ணுறோம் ரீட் பண்ணுறோன்னு பார்த்துட்டோன்னா, நம்ம கரண்ட் பாஸ் பண்ணும்போது ரைட்டிங் எலிமெண்ட்டில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டியூஸ் ஆகும். இதனால என்ன ஆகும்னா, அந்த ரைட்டிங் அப்போ நம்மளுக்கு கரண்ட் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த கரண்ட் மெயின்டைன் ஆகிறது நம்மளுக்கு இன்டியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்மளுக்கு சவுத்துலேருந்து நார்த்துக்கு வந்து பாஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றா நம்மளுக்கு சவுத்துலேருந்து நார்த்துக்கு பாஸ் ஆக நம்ம கொடுக்குற சிக்னல் வந்து நம்மளுக்கு அந்த டேட்டாவை வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வரும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைனரி டேட்டாஸ், தட் இஸ் zeros and ones. Thus, if 1 is stored, the data is recorded as a magnetic transition. Whereas, if it is not a magnetic transition, then 0 is referred. Thus, zeros and ones are stored in the recording medium. Reading வந்து பார்த்துட்டோன்னா, in reading, the GMR is used for the data recording medium. The GMR sensor is made to move over the recorded medium and the magnetic moments are noted. When the layers of the magnetic materials are in parallel manner, the resistance is minimum and therefore the maximum current flows through the sensor, which represents the data as 0 and 1. When the layers are magnetized in anti-parallel manner, the resistance in the GMR will be maximum and therefore no current flows through the sensor, which represents the data as 0. Therefore, with the help of the reading current, the zeros and ones can be retrieved from the magnetic hard disk. I repeat, ரீடிங் வந்து நம்மளுக்கு ஜிஎம்ஆர் சென்சார் மூலமாக தான் நடக்குது. அதில் நம்ம ஜிஎம்ஆர் எஃபெக்டை வந்து நம்ம பிரின்சிபலாக யூஸ் பண்ணுறோம் நம்ம டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு. இந்த ஜிஎம்ஆர் சென்சார் வந்து நம்மளுக்கு அந்த ரெக்கார்டிங் மீடியம் மேலே மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஓரியன்டேஷன் வந்து அலைன் ஆகும். இது டைரக்ஷனில், ஒன்று வந்து parallel manner and the other one is anti-parallel manner. parallel மேனரில் இருக்கும்போது அந்த ஜிஎம்ஆர் சென்சாரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு மேக்சிமமாக இருக்கும். அதனால வந்து பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு எல்லா டேட்டாஸுமே நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோவில் வந்து பர்ஃபெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அதெல்லாமே நம்ம 1ன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதே வந்து ஆன்டி பேரலல் மேனரில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து மேக்சிமமாக இருக்கும். அதனால் எந்த ஒரு கரண்ட் ஃப்ளோவும் இருக்காது. ஸோ இந்த இடத்துல டேட்டா வந்து நம்மளுக்கு ஜீரோவாக இருக்கும். வி ஆல்ரெடி நோ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அந்தளவுக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து கம்மியாகும். இதே ரெசிஸ்டன்ஸ் கம்மியாச்சுன்னா நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து அதிகமாகும். ஸோ பேரலல் மேனரில் ரெசிஸ்டன்ஸ் வந்து மினிமமாக இருக்கிறதுனால கரண்ட் ஃப்ளோ மேக்சிமமாக இருந்து நம்மளுக்கு எல்லா டேட்டாஸும் நம்மளுக்கு 1ன்னு நம்மளுக்கு வந்து ரெப்ரசன்ட் ஆகி நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். அதே ஆன்டி பேரலல் மேனரில் நம்மளுக்கு அதே ரெசிஸ்டன்ஸ் மேக்சிமமாக இருக்கும்போது
கரண்ட் வேல்யூ கம்மியாகி நம்மளுக்கு எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு ஜீரோவாக ரெப்ரசன்ட் பண்ணும். இன் திஸ் வே the binary datas 0s and 1 are being read from the magnetic hard disk. If you look at its applications, it is used as signal processing and coding, and it is also used for control system and nanoelectronics, and also used in cloud applications. If we see its advantages, HDTs can store data in terms of terabytes, and so in terms of petabytes and hexabytes it can also be used. It has very large storage capacity. It is compact in size and can be easily transferred from one place to another. The size of the recording medium in HDT is being reduced to nanometers, and it is also used in nanotechnology. Some of the disadvantages are sometimes the data in HDT may be corrupted due to thermal radiation, and HDD has bulkier form factor. HDT is slower than solid state drives, and they consume more power and will damage when dropped even at a smaller distance. The GMR noise ratio is high for the nano size recording medium, and it is temperature dependent. Hope you all will be clear with this. Thank you. Have a nice day.